ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓடோல இருக்கக்கூடிய டு டூ மாடியூல் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இதை வந்து ஆக்டிவிட்டி மாடியூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல வந்து டெய்லி ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கஸ்டமர் ஃபாலோ, பேமெண்ட் ரிமைண்டர் ஃபாலோ, இல்ல வந்து ஒரு மீட்டிங் ஆகட்டும், இல்ல இன்டர்னல் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வந்து நார்மலா ஒரு டைரியில நோட் பண்ணி வைப்போம், இல்ல நம்மளே வந்து நம்ம ரிமைண்டர் அப்படின்ற மாதிரி நம்மளே நினைச்சிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல வந்து சில டைம்ல வந்து நம்ம ஏதாவது ஒன்னாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஓடோல இருக்கக்கூடிய டு டூ ஆர் ஆக்டிவிட்டி மாடியூல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் கொடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஓடோக்குள்ளேயே இருக்க இன்பில்ட் ரிமைண்டர் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து செப்பரேட்டா வந்து டு டூ அப்படிங்கிற மாடியூல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா மாடியூல்ஸ்குள்ளேயும் எக்ஸாம்பிள் இப்ப சிஆர்எம் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. நான் இந்த மாடியூலுக்குள்ள போனேன் அப்படின்னா, ஸோ இந்த மாடியூல்ல இந்த கிளாக் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நீங்க ஆக்டிவிட்டி அப்படிங்கறத வந்து ஒரு லீடு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த லீட பத்தின ஒரு ஆக்டிவிட்டி நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு நாளைக்கு கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ரிமைண்டர் இல்லையா, ஸோ அது சிஆர்எம் மாடியூலுக்காக இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சேமஸ் இப்போ நான் சேல்ஸ் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ள போறேன். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி சிம்பிள் இருக்கும். ஸோ இதுலயும் இப்போ ஒரு கொட்டேஷன் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்க வந்து இந்த சேல்ஸ்க்காக ஃபாலோ பண்றது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். சேமஸ் இப்போ நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றீங்க, அந்த பிஓ வந்து நீங்க ஃபாலோ பண்ணி கூட்ஸ் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நாளைக்கு நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிமைண்டர், இல்ல வந்து இந்த உங்க பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நீங்க மெயில் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோ. ஸோ இதெல்லாம் ரிமைண்டர்ஸ் தானே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த பிஓ அப்படி அதாவது பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ள இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கறதுல வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த 3 மாடியூல்ஸ்க்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. இவங்களோட எல்லா மாடியூல்ஸ்லயும் வந்து இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி நீங்க ரிமைண்டர் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் டு டூ அப்படிங்கிற மாடியூல்குள்ள போறேன். ஸோ இந்த மாடியூல்ல வந்து இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த கிளாக் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பிளஸ் ஷெட்யூல் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி காட்டும். நீங்க இதுல என்னென்னலாம் ஷெட்யூல் பண்ணலாம், இப்போ டு டூ, இமெயில், இல்ல கால், மீட்டிங், இல்ல டாக்குமெண்ட், சிக்னேச்சர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இங்க வந்து ஷெட்யூல் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத கொடுத்துட்றேன். ஸோ இதுல என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம நியூ அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ நார்மலா வந்து ஒரு உங்களோட பர்சனல் டாஸ்க் ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்ப்ளாயி கிரியேஷன் இன் ஓடோ அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு டாஸ்க் நீங்க வந்து முடிக்கணும். ஸோ நீங்க வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டாஸ்க் இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நீங்க இதை வந்து ஜஸ்ட் உங்களோட நோட்ஸா நீங்க நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ளாயி கிரியேஷன் அண்ட் ஓடோ அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கிரியேட் பண்ணிட்டு இது வந்து பிரைவேட் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ல தான் காட்டும். ஸோ இதை நான் வந்து இதை வந்து என்னைக்கு முடிக்கணும்னா டுடே அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து டியூ டேட் அப்படிங்கறதையும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா வந்து நான் இன்னைக்கு டேட் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ தென் வந்து இதை நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இதை நம்ம சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ இந்த ஓப்பன்ல எடுத்து விட்டுட்டேன்னா இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் டு டூ அப்படிங்கறதுல வந்து எம்ப்ளாயி கிரியேஷன் இன் ஓடோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்றது எல்லோ கலர்ல உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்க இதை போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டிக் கொடுத்து நீங்க வந்து இதை வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து அதை கொடுத்துட்டு நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்ப நீங்க கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு டன் அண்ட் ஷெட்யூல் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்கலாம். அப்படின்னா நீங்க வேற ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம் டன் கொடுத்துட்டு. ஸோ இதே டன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி அப்படிங்கறதுல இருக்க ஒரு மெயின் இது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதுலயே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இமெயில், கால், மீட்டிங், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் பத்திலாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து டு டூ மாடியூல் ஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.